ஓட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி பால் சீலிங் பண்ணலாம் தர்மாகோல் யூஸ் பண்ணி அப்படின்னா, முதல்ல கிரவுண்ட் லெவல்ல இருந்து தரையிலிருந்து ஒரு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவை 4 பக்கமும் எடுத்துக்கிட்டு சுற்றி ஆணி அடித்து வச்சுக்கணும். ஆணி அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் கட்டு கம்பி வாங்கிட்டு வந்துட்டு அதை சுற்றி எல்லா ஆணிலையும் லிங்க் பண்ணி ஜிக்ஸாக்காக கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட அளவு எவ்வளோன்னு அளந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஒரு அலுமினிய பீடிங் தர்மாகோல் பால் சீலிங் போடுறதுக்கு கடைக்கு போனீங்கன்னா அங்கே அந்த பீடிங் 100 ரூபாய் அது மாதிரி ஒரு நம்ம வீட்டு அளவுக்கு ஏற்றபடி வாங்கிட்டு வரணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8, அதனால நாங்கள் ஒரு 6 பீடிங் வாங்கிட்டு வந்தோம். 6 அளவு எடுத்து அதை மடித்து அப்படியே 6 இது அடித்து வச்சிட்டோம். அடிச்சுட்டு இது எப்படி அடிச்சிருந்தோம்னா, கம்பி கட்டி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து தர்மாகோலோட திக்னஸுக்கு கொஞ்சம் இறக்கி இந்த பீடிங் அடித்தோம். அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு இடையில தான் கம்பிக்கும் அந்த அலுமினிய பீடிங்க்கும் இடையில தர்மாகோல் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பாருங்க. டபுள் சைட் டேப்பை அந்த பீடிங் மேலே ஓட்டுறோம். அலுமினியம் பீடிங் மேலே ஓட்டிட்டு ஏன் ஓட்டுறோம்னாக்கா, இந்த தர்மாகோல் எடுத்து அதில் வைக்கும்போது என்ன ஆகும், அதில் அப்படியே ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும், அது நகராது, நம்மளுக்கு அந்த சவுண்டு வராது, அழகாக போய் பேஸ்ட் ஆகிடும். மேலே கம்பி இருக்கிறதால, கட்டு கம்பி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தர்மாகோல் மேலே போகாது, அப்படியே இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு ஷேக்கும் ஆகாது. அதுக்காக தான் இந்த டபுள் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, தர்மாகோலை வச்சுட்டு அதை கொஞ்சம் அழுத்தி கொடுங்க, அப்போதான் கரெக்டாக பேஸ்ட் ஆகும். அடுத்தது அதே மாதிரி எல்லாம் ஒரு தர்மாகோலும் அடுத்தடுத்து போட்டுருங்க. இந்த தர்மாகோலுக்கு இடையில என்ன பண்ணுங்க, ஃபெவிகால் வாங்கிக்கோங்க. ஒரு டப்பா ஃபெவிகால் தான் போதும், ஒரு 100 கிராம் அது வாங்கிக்கிட்டு ஃபெவிகால் தடவி அடுத்த தர்மாகோலையும் லிங்க் பண்ணுங்க. இந்த தர்மாகோல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டபுள் சைட் டேப் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது எடுத்துட்டீங்கன்னா தர்மாகோல் நம்ம கரெக்டாக வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டேப்பில் போய் ஒட்டிக்கும். அதனால கரெக்டாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் டேப்பை பெறீங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த கம்மோடு சேர்ந்து அந்த தர்மாகோல் ஒட்டுற மாதிரி பண்ணுங்க. 4 பக்கமும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டபுள் சைட் டேப்பு அது கொஞ்சம் பிட்டா வெட்டி உள் சைடில் போயிட்டு மேலே அந்த 2 ஜாயிண்ட் இடையில ஒட்டி விடுங்க. ஏண்டான்னா அந்த கேப்பில் வந்து ஜிக்ஸாக்காக இறங்காமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த டேப் போட்டு சொல்கிறது. இப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு தர்மாகோலையும் அதை ஒட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா தர்மாகோல் எப்படி பண்ணாலும் நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன கேப் வரும். அந்த கேப்பில் ஏதாவது அந்த தர்மாகோல் கட்டிங் பண்ண பீஸுங்க இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபெவிகால் தடவி அந்த கேப்பில் வச்சு அழகாக அதை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா கேப் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அது சரியாக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த செவரு பக்கம் அந்த சைட்லாம் வரும்போது கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி வரும். அதை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செவரு அளவு எடுத்து அதை நம்ம வெட்டி அந்த கேப்பில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், பார்க்குறதுக்கும் ஒரு ஒழுங்காக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. அந்த லாஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மெலிசு ஒரு கேப் வருது. அதனால அதை என்ன பண்ணணும், அந்த கேப்பை நம்ம அளவு எடுத்துக்கணும். அதை அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், தர்மாகோல் அளவு எடுத்து கட் பண்ணி அதை அழகாக கட் பண்ணி அந்த கேப்பில் அந்த கேப்புக்குள்ள என்ன பண்ணணும், ஃபெவிகால் தடவிட்டு அந்த தர்மாகோல் எடுத்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சீட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து நம்ம நைஃப் வச்சு கத்தி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் ஈவன் லெவலில் உட்கார வச்சு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நம்மளுக்கு செட் ஆகும். லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, ஃபெவிகால் தடவிக்கிட்டே வந்துடுங்க. அப்போ நம்மளுக்கு கேப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டேப் வாங்கிக்கோங்க. டேப் அந்த ஒயிட் கலர் டேப் வாங்கிட்டு எல்லாம் அந்த செவத்தோடு சேர்த்து ஓட்டிட்டு ஒரு கேப்லேயும் இந்த டேப் போட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து கேப்லாம் ஃபுல் ஆகிடும். அந்த நம்மளோட ஏசியோட கூலிங் வெளியில் போகாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் லுக்கில் வந்துடுச்சு ஃபால் சீலிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.